இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7 புள்ளி சிக்கு கோலம். 7 புள்ளி இடுக்கு புள்ளி 4, சில பேர் ஊடு புள்ளின்னு சொல்கிறீங்க. ஊடு புள்ளியில் 4ல் நிப்பாட்டிக்கோங்க. அந்த 7 புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வரிசையில் சென்டரில் முதல்ல ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற ஷேப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை சுற்றி இப்போ 6 புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த 2 புள்ளி மேலே ஒரு புள்ளி, இந்த முக்கோணமாக உள்ள புள்ளிக்கு முதல்ல ஒரு பூ இதழ் மாதிரி இப்படி போட்டுடலாம். அடுத்து இந்த 2 புள்ளி, இந்த ஒரு புள்ளி, அப்புறம் இந்த 2, இந்த 1. இது ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேப் இருக்கட்டும். இப்போ இதோடைய கார்னர்லேருந்து தலைக்கீழே ஒரு பூ இதழ் மாதிரி இப்படி போட்டுருவோம். எல்லா பக்கமும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கேப்பில் இடுக்கில் இந்த 3 புள்ளிக்கு ஒரு இதழ் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியதான். முதல்ல உள் சுத்தம் முடிச்சிடலாம். ஒரு பூவோட ஒரு இதழ்லேருந்து இந்த வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதழுக்கு அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணோம், அவ்வளோதான். இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பூவோட இந்த பக்கத்து இதழில் இதை ஜாயின் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லா பூக்குமே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உள் பக்கம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வெளிப்பக்கம் அதேமாரி பூவோட இந்த பக்கத்து இதழ்லேருந்து அடுத்த பூவோட அந்த பக்கத்து இதழுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற புள்ளிக்கு ஒரு சுழித்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி சுழித்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. அவ்வளோதான். வெரி குட், வெரி நைஸ்.